நீ நடக்க பாதையில்லையே எனக் கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை என்ற அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வரிகளோடு, அவையோர் அத்துணை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் வனிதா. நான் இன்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேச வந்திருக்கிறேன். கனவு என்ற ஒரு சாதாரண வார்த்தையை இளைஞர்கள் நெஞ்சில் நங்கூரம் போல பாய்ச்சியவர், சொல்லிச் சென்றவர்கள் மத்தியில் சொல்லிச் செய்தவர். ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏழை தந்தைக்கு மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் களையாத கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியவர். தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் காட்டிற்காகவும் தன் கனவிற்காகவும் அயராது உழைத்து இன்று வரை இளைஞர்கள் நெஞ்சில் கனவு நாயகனாகவும் கதாநாயகனாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவரே ஆவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஒரு திரைப்பட பாடலில் மிக அழகாக கண்ணதாசன் எழுதினார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யாரென்று. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அப்துல் கலாம் ஐயா என்றே சொல்லுவேன். அவர் இறந்தபோது எத்தனை கண்கள் கண்ணீர் விட்டு அழுதது. வேறு யாருக்கு கிடைத்தது இந்த வாய்ப்பு என்று சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் கூறியது போல, கனவு காணுங்கள், நீங்கள் தூக்கத்தில் காண்பதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு. வானத்தை பாருங்கள், தனியாக அல்ல, முழு பிரபஞ்சமும் நமக்கு நட்பாக இருக்கிறது. இது உழைப்பவர்களுக்கும் கனவு காண்பவர்களுக்கு மட்டுமே புரிகிறது. முழு ஈடுபாடுடன் ஒருவனால் தோல்வியடைய முடியாது, ஈடுபாடு இல்லாமல் ஒருவனால் வெற்றியடைய முடியாது என்று இளைஞர்களை வழிநடத்தி சென்றவர். எண்ணற்ற மரங்களை நட்டு இந்திய திருநாட்டின் இயற்கை வளத்தை செழிக்கச் செய்தவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒற்றை வார்த்தையை அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி அரங்கையே கைத்தட்டல்களால் அதிர வைத்த ஒரு தமிழன். கலாம் ஐயா அவர்கள் இன்றைய ராமநாதபுரம் தனுஷ்கோடியில் 1931 அக்டோபர் 15 தேதி அன்று ஜைனுலா மரைக்காயர் ஆஷிபா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். 1963 SLV 3 திட்ட இயக்குநராக பணியாற்றினார். அதன் மூலம் ரோஹிணி என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி அதை பூமியை வெற்றிகரமாக சுற்றி வரச் செய்தார். கால் ஊனமுற்றோர், இளம்பிள்ளைவாதத்தினால் துன்பப்படுபவர்களுக்காக மிக லேசான கார்பன் பொருளை பயன்படுத்தி செயற்கை கால்களை உருவாக்கினார். திரிசூல், பிருத்வி, ஆகாஷ், அக்னி என்ற பல சோதனைகளை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டார். இன்று உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்க காரணமானவர் கலாம் ஐயா அவர்கள். அவர் ஆற்றிய தொண்டுகளுக்காக ஒன்றிய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. 23 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளன. ஆரியப்பட்டா விருது, நேரு விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் ஆஃப் பிலாசபி என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது. விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அவருக்கு தேசிகோத்தமா என்ற பட்டத்தை வழங்கியுள்ளன. 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அறிவியல் அறிஞர், பாரத ரத்னா, ஏவுகணை நாயகன், இந்திய மண்ணின் தூயவன், ராமேஸ்வரத்தின் முத்து, இந்திய மக்களின் சொத்து, உழைப்பால் உயர்ந்த உத்தமன், களைப்பில்லாமல் கடமையாற்றிய வித்தகன், உயரம் தொட்டும் உலகம் சுற்றியும் எளிமை மாறவில்லை, அவரை போல் இந்த உலகில் வேறு யாருமில்லை. பாரத தாயின் தவ புதல்வன், ஏழையாய் பிறந்தவர், களத்தில் சிறந்தவர், விண்கலத்தின் நாயகர், குடியரசை ஆண்டவர், எளிமையாய் வாழ்ந்தவர், என்றும் மக்கள் மனதில் இளைஞனாய் வாழ்பவர். உலகம் உள்ள நாள் வரைக்கும் கலாம் ஐயாவின் புகழ் மணக்கும். அவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் இளைஞர்கள் நெஞ்சில் நீங்காது இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.